கிச்சன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு கத்தரிக்காய் வாழைக்காயில் ஒரு வதக்கல் குழம்பு எப்படி என்று செய்து காட்டுறேன், பார்க்கலாம் வாங்க. மூன்று கத்தரிக்காயும் ஒரு வாழைக்காயும் நான் எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு வாழைக்காய் கொஞ்சம் கூட வேணுமெண்டா நீங்கள் ஒரு வாழைக்காயை கூடுதலாகவும் போடலாம். இந்த கத்தரிக்காயை நாங்கள் பெரிய கத்தரிக்காயண்டா 4 துண்டுகளாகவும் சின்னண்டா 3 துண்டுகளாக வெட்ட வேணும். பாருங்கள், இந்தளவு சைஸில் நீள நீள துண்டுகளாக வெட்டி அதையும் குறுக்கு வாட்டில் வெட்டி நல்ல சின்ன மெல்லிய ஸ்லைஸ்களாக எடுக்க வேணும். நல்ல திக்காக எடுக்க வேண்டாம், சின்னான ஸ்லைஸாக இருக்க வேணும். பாருங்க, இந்த மாதிரி கத்தரிக்காயில் வெட்டி கொள்ள வேணும். பாருங்கள், எல்லா ஸ்லைஸ்களும் ஒரே மாதிரி இருக்குது. இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காயையும் வெட்டி கொள்கிறேன். அடுத்ததாக வாழைக்காயையும் 2 துண்டுகளாக வெட்டிட்டு அதையும் கத்தரிக்காய் வெட்டினது போலேயே நீளவாட்டில் சின்ன மெல்லிய துண்டுகளாக வெட்டி எடுக்கிறேன். கத்தரிக்காய் மாதிரி இதையும் மெல்லிய துண்டுகளாக அப்படியே எல்லா வாழைக்காயிலையும் வெட்டி கொள்கிறேன். இப்போ இதை நாங்கள் பொரித்தெடுக்க வேணும். இப்போ ஆயில் சூடாக வந்துட்டுது. இதில் வெட்டி வைத்திருக்கிற கத்தரிக்காய் துண்டுகளை போட்டுக்கொள்கிறேன். ப்ரௌன் கலராக பொரிந்து வரை நாங்கள் இதில் போட்டு எண்ணெயில் போட்டு எடுக்க வேணும். பாருங்கள், இந்த கலரை வந்தால் இது பொரிஞ்சிடுது. இப்போ இனிமேல் இதில் எடுத்துக்கொள்ளலாம். இதே மாதிரி எல்லா கத்தரிக்காய் துண்டுகளையும் போட்டு பொரித்தெடுத்துக்கிறேன். அடுத்ததாக நாங்கள் வாழைக்காயையும் பொரித்தெடுக்க வேணும். இதே போல் வாழைக்காயும் கத்தரிக்காய் மாதிரி இது கத்தரிக்காயை விட வாழைக்காய் கொஞ்சம் எங்களுக்கு குயிக்காக பொரிஞ்சிடும். கத்தரிக்காய்க்கு தான் கொஞ்சம் நேரம் எடுக்கும். அதையும் எடுத்து கொண்டுட்டேன். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு கொஞ்சமாக ஆயிலை ஊற்றி வச்சிருக்கிறேன். அது கொதித்ததும் இப்போ கடுகு, வெந்தயம், பெருஞ்சீரகம் இது எல்லாத்தையும் இந்த ஆயிலில் முதல் போட்டு பொரிக்கிறோம். இது பொரிந்து கொண்டு வர்ற போதே நாங்கள் அடுத்ததாக தாளிக்கிறதுக்கு வெங்காயம், கறிவேப்பிலை, பச்சை மிளகாயையும் நான் 2 நீளவாட்டில் வெட்டி கொள்கிறேன். வெங்காயமும் அதே போல் நீளவாட்டில் வெட்டி கொள்ள வேணும். கொஞ்சம் அதிகமாக சூடு ஏறிட்டுது. ஒயிலை அதிகம் சூடு பண்ணாமல் தாளிச்செடுக்க வேணும். அதிக நேரம் இதுகளை தாளிக்கிறத நாங்கள் விட வேண்டாம். ஒரு கொஞ்சம் இதில் நிறம் மாறி வெங்காயம் கொஞ்சமாக இதில் நிறம் மாறிக்கொண்டு வர்ற போதே நாங்கள் மசாலாவெல்லாம் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ உப்பும் சேர்த்து இதோட வதக்குறேன். இப்போ இது தாளிதம் வதங்கி வந்துட்டுது. அடுத்ததாக இதுக்கு ஒரு 1/2 தேக்கரண்டி மஞ்சள் தூள், 1/2 மேசக்கரண்டி மிளகாய்த்தூள், 1 மேசக்கரண்டி மல்லித்தூள். உங்களுக்கு கொஞ்சம் அதிகம் ஸ்பைசி வேணுமெண்டா மிளகாய்த்தூளை கூட சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ புளியையும் கரைத்து வச்சிருக்கிறேன். கொஞ்சம் திக்கான புளியாடு திக்காக கரைச்சி எடுக்க வேணும். அதையும் இதில் ஊற்றி இந்த மசாலா இதெல்லாம்
ஒரு வதங்கி வர்ற அளவுக்கு இந்த மணங்கள் போக நாங்கள் இந்த ஒயிலையே கொஞ்சம் நேரம் இப்படியே கிளறி எடுக்க வேணும். ஒரு 2-3 நிமிடம் இதை கிளறி எடுத்தோம்னு சொன்னால் அந்த ஒயிலையே வதங்குற போது நல்லா டேஸ்ட்டாக வரும் கறியும். இப்போ வந்து வெல்லம் சேர்த்துக்கொள்கிறேன் இதோட. ஏன்னா நாங்கள் புளி கூடுதலாக விட்டு வதக்கல் குழம்பு செய்கிற போது கொஞ்சம் வெல்லம் சேர்த்து கொண்டால் அந்த வதக்கல் குழம்பு இன்னும் சுவையாக இருக்கும். அந்த புளித்தன்மையாக எங்களுக்கு இருக்காது. பாருங்க, வெல்லமும் போட்டு நான் 2 நிமிஷம் இன்னும் கூட அதிலேயே மசாலா எல்லாம் வதக்கிட்டேன். அப்படியே அந்த ஒயிலையே வதக்கி எடுத்துட்டேன். இனிமேல் தண்ணி சேர்த்துக்கொள்ள வேணும். எங்களுக்கு கொஞ்சம் குறைந்த தண்ணியாக இருக்கக்கூடாது. பாருங்க, இவ்வளோ தண்ணியிலேயே நாங்கள் பொரித்தெடுக்கிறத போட்டு கிளறலாம். ஆனால் கொஞ்சம் இந்த கூடுதலாக தண்ணியை விட்டு கொஞ்சம் இந்த மசாலாலெல்லாம் நல்லா மனம் போக வற்றி வந்தால்தான் எங்களுக்கு அந்த புளித்தன்மை இல்லாமல் கொஞ்சம் டேஸ்டாக இருக்கும். நன்றாக கொதித்து கொண்டு இருக்குது. இது கொதித்து வற்றி கொண்டு வர்ற நேரம்தான் இதில் நாங்கள் வந்து பொரித்து வைத்துள்ள கத்தரிக்காய் வாழைக்காய் எல்லாம் சேர்த்துக்கொள்ள வேணும். உங்களுக்கு விருப்பம் வேண்டால் கொஞ்சம் பால் சேர்த்து கொள்ளலாம். முதல் வாழைக்காய் துண்டுகளை சேர்த்துக்கொள்கிறேன். இந்த வாழைக்காய் துண்டுகளில் கொஞ்சம் மசாலாகள் கொஞ்சம் அது ஹார்டாக இருக்கும். அதில் முதல் கொஞ்சம் நேரம் வதங்க விட்டுட்டு பிறகு கத்தரிக்காய் துண்டுகளை போட்டுக்கொள்வோம். இப்போ வந்து கத்தரிக்காய் துண்டுகளையும் போட்டுக்கொள்கிறேன். கத்தரிக்காய் துண்டுகள் போட்டதற்கு பிறகு நாங்கள் அதிக நேரம் அடுப்பில் வைத்து கிளறக்கூடாது. அது குழைந்து எங்களுக்கு கத்தரிக்காயெல்லாம் குழைந்து போயிடும். இப்போ நாங்கள் இதை மெல்லமாக அந்த மசாலாவில் இந்த கத்தரிக்காய் துண்டுகளில் மசாலா சேர்கிற வரைக்கும் நாங்கள் மெல்லமாக அதை கிளறி அப்படியே கொஞ்சம் அந்த தண்ணியில் வற்றி கொண்டு வர்ற அளவுக்கு கிளறி போட்டு எடுக்க வேணும். நான் இதுக்கு பால் விட்டுக்கொள்கிறீங்களே, என்ன இந்த புளிக்கறி இப்படியே பால் இல்லாமல் செய்கிற போதே நல்ல சுவையாக இருக்கும். என்ன வெல்லம் சேர்த்து கொண்டபடியால் பால் இல்லையென்றால் இதுக்கு அதிக நாட்களுக்கும் இருக்கும், கெட்டு போகாது. இப்போ கத்தரிக்காய் வாழைக்காய் வதக்கல் குழம்பு ரெடி ஆகிட்டுது. இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கறி பிடித்திருக்கும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பரோடு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.